மாதிரி டைட்டாக இருக்குது எல்லாம் வாங்கினா சார் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் நமக்கு தேவை வசதி இல்லைன்னு போது ஒன்று வாங்கிக்கிறோம். இப்போ புதுசாக வந்து வாங்கினது இது இப்போ வாங்கிட்டு வந்தது. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பூஜை பொருள்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன். இந்த வேல் வச்சு கீழே சுற்றி 6 விளக்கு இருக்குல்லையே அந்த மாதிரி விளக்கு. அப்புறம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க காமாட்சி அம்மன் விளக்கை வந்து கீழே வச்சு ஏற்றக்கூடாது, தட்டில் வச்சு தான் ஏற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான தட்டு நிறைய வந்து வாங்கணும். ஸோ யோசித்து மைண்டில் வச்சுருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணி. போயிட்டு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு அது ஒரு பக்கம் திங்கிங்காகவே இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற பொருளை எதிர்பார்த்த மாதிரி வாங்கிட்டு வரணுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாத விஷயம் தான் சொல்லலாம். சரி போயிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காத சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிருக்குமே. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் வந்து பார்த்திங்கன்னா வளையல்லாம் எதுவுமே போடல. ஃபஸ்ட்டு வந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த வளையல் கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த வளையல் எனக்கு வந்து டைட்டாக ஆகிடுச்சு. ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அதோட ஒரு சுற்று பெரிய வலையெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு மனோட காலையில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் ஏதாவது எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தெரியாத பசங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா பூஜை பொருளை இந்த மாதிரிலாம் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, இல்லை எங்களோட பூஜை அறையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து இது மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், இப்படி தான் ஏற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தால் இந்த பொருள் வாங்கிட்டு வந்து காட்டுறோம். ஸோ அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும். சரி ஓகேவா? ஓகே சரி போகலாம் வாங்க. போகலாம். எல்லாம் வாங்கியாச்சா? எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கலர்லாம் வாங்கிட்டு காட்டலாம் என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு. டைட்டாக இருக்குது எல்லாம் வாங்கினா சார் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் நமக்கு தேவை வசதி இல்லைன்னு போது ஒன்று வாங்கிக்கிறோம். இந்த பொருள் இருந்தால் வசதியாக இருக்குன்னு சொல்லி நினைப்போம்ல அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு பூஜை ஜாமான்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பூஜை ஜாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாருங்க இதுதான் இன்னுமே வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வாங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாங்க போனது 6 விளக்கு வச்சு முருகர் வேல் வச்ச மாதிரி ஒரு விளக்கு வாங்கலான்னு போனேன். கடைசியில் நாங்கள் தேடி பார்த்தேன் எந்த கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை ஒரு 3 கடைக்கு ஏறி பார்த்துட்டோம். எந்த கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல் வச்ச விளக்கு வந்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறம் ஆன்லைன் தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்பயும் வந்து எனக்கு வந்து அது கிடைக்கல. ஸோ இருக்கட்டும், அது எப்போ கிடைக்குது நாங்கள் வந்து விழுப்புரம்லாம் போனோம்னா அங்கே போயிட்டு வந்து தேடி பார்த்துடலாம். கண்டிப்பாக விழுப்புரத்துலாம் கிடைக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்து சாமி பொருள்னு சொல்லிட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோமே. தட்டு வந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குல்ல, இது மேலே வந்து தட்டில் அரிசி கொட்டி காசு வச்சு மேலே வந்து விளக்கு வச்சு அதை சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதுக்காக இந்த தட்டு. இது மீது 2 விளக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து மண் விளக்கு தானே ஏற்றுறோம், அகல் விளக்கு பதிலாக நாங்கள் இந்த 2 விளக்கு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா ரொம்ப நாளாகவே அகல் விளக்கு தான் ஏற்றிட்டு இருக்கோம். இது 2 விளக்கு நல்லா இருக்குதா? அதே சைஸ்ல வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு தட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். சின்னதாக க்யூட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தட்டு பார்க்குறதுக்கு. சின்ன வயசுல விளையாட சொப்பு வச்சு விளையாடுங்களா அப்போ பார்த்த தட்டு இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 தட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு வந்து ஃப்ரைடே தானே, நாளைக்கு வந்து பூஜை பண்ணும்போது காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து வாங்கிட்டு வந்தோம். என்னன்னா ரொம்ப நாளாவே வடித்தட்டு இல்லை, ரொம்ப நாள் இல்லை. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வடித்தட்டு யூஸ் பண்ணாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தட்டு இருக்குல்ல அதை வச்சு தான் யூஸ் பண்ணி வடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக வடித்தட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் இல்லை வேலை. இப்போ நாங்கள் இது வாங்க போனதுனால வடித்தட்டுலாம் வந்து சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். அலுமினியம் வடித்தட்டு 2 கரண்டி. நாங்கள் வச்சுருந்த கரண்டி சின்னதாக இருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய கரண்டியும் அதோட ஒரு சைஸ் சின்னதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சளி கரண்டி. அதான் இது சாப்பாடுக்கணும் இது சாப்பாடுக்கணும் 2மே தேவைப்படும். அதுக்கப்புறம் நாங்கள் வச்சுருக்க உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இத்தனை நாளில் ஒரே ஒரு வானலில் மட்டும்தான் எவ்வளோ சமையல் செஞ்சாலும். நாங்கள் சண்டேலாம் செய்கிறோம் இல்லையா, இது ப்ரானு சிக்கன் மட்டன் எல்லாமே இந்த ஒரு வானலில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோமே. எங்ககிட்ட வேறு வானலே கிடையாது. எது தாளிக்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு வானலில் மட்டும்தான். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தோணையாக இன்னொரு வானல் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா ஒரே வானல் வச்சு மேனேஜ் பண்ணுறது சொல்லுங்கள். அந்த வானல் எவ்வளோ தான் சுடுதாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி அதோட ஒரு கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானல் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், எவ்வளோ தீவனம் தாங்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எவ்வளோ நாள் உழைக்கிட்டோம். ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வந்து எனக்கு கோல்டு வளையல் வாங்கி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு வளையலா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கோல்டு வளையல் தான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். கோல்டு வளையலா? கோல்டு கலர் வளையலா?
கோல்டு இந்த வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசாக வந்து வாங்கினது இது. இந்த வளையல் பாருங்க, இந்த வளையல் வந்து அம்மா வாங்கி கொடுத்த வளையல் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வளையல் எனக்கு ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. சின்னதாகல நான் கொஞ்சம் பெருசாகிட்டேன். இது வந்து எனக்கு பத்தவேல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைட்டாக இருக்குது. இது கூட போட்டிருந்த வளையலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா சீக்கிரம் கைட்டணும் போது கைட்டவே முடிய மாட்டேங்குது. அதனால இதோட ஒரு சுற்று பெருசாக வந்து இந்த வளையல் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்குது டிசைன். ஆமாம், இதுக்கப்புறம் இந்த வளையலுக்கு ஏற்ற மாதிரி தான் சைஸில் இதுக்கப்புறம் வளையல் போட போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு. அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்றதுனால எனக்கு சுத்தமாக இது வந்து கைட்டுறதுக்கு மனசே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டக்குன்னு உடஞ்சி கையில் வந்து கீழ்ச்சிக்குது கண்ணாடி வளையல்லாம். இது கூட கண்ணாடி நல்லா போகிறோம். ஆனால் கொஞ்சம் பெருசாக போட்டால் எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது. சின்னதாக போகிறதுனால அப்படியே உடச்சிக்கணும் கையிலே நிற்கிது. உடச்ச வளையல் அப்படி கையிலே நிற்கிது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு சைஸ் பெருசாக வாங்க சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது சைடில் போகிற மாதிரி வளையல் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அது சைஸுக்கு கண்ணாடி வளையல் வாங்கணும். ஆமாம் ஆமாம் இருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் 6 வளையல் இருக்குது. 6 டிசைன் இருக்குது. இருக்கட்டும், ஒரு டிசைனாக போட்டுக்கலாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்தது. இது வந்து மொனோ வாங்கி கொடுத்தது எனக்காக. ரெண்டுமே சூப்பராக இருக்கு. சரி, இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா இதிலே வச்சுப்பேன். இந்த வளையல் பத்திரமா இது வளையல் வச்சுக்கிட்டே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வளையல் வச்சு இந்த பழைய வளையலை மாற்றிட்டு புது வளையல் வாங்கலாம் காசு இல்லாமலே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து அப்படி தான் ரோட்டில் வந்து பொட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. உங்கள் ஊரில் வருவாங்க. ஆமாம், ரெகுலராக வருவாங்க. அவங்ககிட்ட இந்த வளையல் உங்களுக்கு தாங்க வாங்கினேன், இந்த வளையல் சின்னதாக இருக்குது, நான் எனக்கு பத்த மாட்டேங்குது இப்போன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க பார்த்துட்டு கூட ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வாங்கிக்கின்னு புது வளையல், இதே மாதிரி வளையல் புது வளையல் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இது பத்திரமா அம்மா வச்சுப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த வளையல் கைட்டி வச்சுருவேன். ஏன்னா இது பழசாகவும் வாய்ப்பு இருக்குது, இது என்னோட சின்னதாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதையும் கைட்டி இதோட மொனை வாங்கிட்டு அம்மா வாங்கிட்டு ஒன்றா வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வளையல் என்ன சொல்லி போட்டுப்பேன். வாங்கிக்கலாம் அப்படி சொல்லுங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டு வாங்கிட்டு வந்தோம். ஜாமான் எடுக்கிறது, அப்புறம் வந்து வத்தி சொருது. இவ்வளோ நாளாக நாங்கள் விளக்கு சாம்பிராணி காட்டுறோம்ல, அது கீழே தான் வத்தி சொறி வைப்போம். இல்லை வாழைப்பழம் வச்சுருந்தா வாழைப்பழத்தை சொறி வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். விளக்கு வத்தி ஏற்றனா வத்தி இதில் வந்து சொருவிக்கலாம்னு சொல்லிட்டு செவுத்துல ஓட்டுற மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். வத்தி கட்டி செவுத்துல ஓட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஷாப்பிங். ஸோ பூஜை ஜாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாங்கணும். இதை விட்டு நான் தான் சொன்னாலே முக்கியமாக ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கலை. அதான் நல்லா கஷ்டமாக இருக்குது. கூட நம்ம வெளில போனால் பார்க்கலாம். அதான் அந்த வேல் போட்டு முருகர் விளக்கு தானே, 6 விளக்கு வச்சு முருகர் வேல் வாங்கிக்கலாம். விடு, ஆன்லைன்லேயும் பார்க்குறேன் எதாவது கிடைக்குதான்ட்டு. நம்ம நேர்லேயே வாங்கினா பெட்ரு தான், ஆன்லைனை விட நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட ஷாப்பிங் வீடியோ போடுறேன். இதெல்லாம் ஒரு ஷாப்பிங்காக சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டு பார்த்து வீட்டில் இல்லாத பொருளை பார்த்து தேடி வாங்கிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஒன்றா கூட போயிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காலையில் மதியமாக வீடியோ எடுத்தோம். டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் போகிறது. நான் போய்ட்டு காலேஜ் போயிட்டு ரிட்டன் வர வழியில் என் பேக்கோடு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக வந்து வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, அதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து மனோவை வச்சு ப்ராங்க்லாம் பண்ணி வீடியோ போட்டுடலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.